வணக்கம் மகளே. நாங்கள் இன்றைக்கு பார்க்க வந்திருக்கிறோம். என்னென்னு கேட்டால், நாங்கள் இப்போ இருக்கிற இடத்துல சராசரிக்கு டயலாக் டவரோ அல்லது ஏர்டெல் டவரோ இங்கே இல்லை. என்ன காரணம்னு கேட்டால், இங்கே நான் இப்போ போடுற வீடியோ அனைத்தும் வைஃபை யூஸ் பண்ணியோ இல்லாட்டி வேறு நம்ம நெட் மூலமாகவோ டேட்டா கார்டு மூலமாகவோ எப்படி நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ணுறா இருந்தால் இன்றைக்கு பண்ணுனா நாளைக்கு காலையில் தான் வந்து சேருது. அதாவது இன்று இரவு சராசரி 8:30 9 மணிக்கு பண்ணுற மாதிரி இருந்தால் அடுத்த நாள் காலையில் 8 மணிக்கு அல்லது 9 மணிக்கு வந்து சேருது பாருங்கள். ஆனால் எல்லோரும் இங்கே வந்து ஆண்ட்ராய்ட் ஃபோன் வச்சுருக்குறாங்க, எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க, நெட் வளங்கள்லாம் யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் சரியான முறையில் கிளியர் இல்லை. கிளியரில் காரணம் என்னென்னு கேட்டால், இங்கே எல்லாருக்கும் தெரியும், ஒவ்வொரு சிம்முக்கும் உரிய ஐசி எடுக்கிற ஆட்கள் வந்து இப்போ ஒவ்வொரு ஆட்களும் ஒவ்வொரு ஐசியை கொடுத்துட்டானே சிம் எடுப்பாங்க. இப்போ சிம் எடுக்கும்போது இன்ன இடம் என்று சொல்லி இருக்குதானே, அந்த இடத்துல எடுக்காம விடுவாங்களா? எடுப்பாங்க தானே கட்டாயம். அந்த இடத்துல எடுக்கும்போது அந்த சிம்முக்குரிய இடம் என்னென்று தெரியும் தானே அதில். இப்போ அந்த ஐசிக்குரிய இடம் என்னென்று தெரியும் படிவா. இப்போ மண்டலம் மாவட்டத்தில் இப்போ நான் நிற்கிற இடம் மண்டலம் மாவட்டத்தில் வெள்ளாவளியன் கிராமத்தில் நான் நிற்கிறேன். என்னோட அந்த ஐசி எடுக்கும் போதும் சிம்முக்குரிய அப்போ அது பார்க்குறது இல்லையா? இப்போ எத்தனை சிம் போகுது, எத்தனை இது போகுதுன்ட்டு பார்க்குறது இல்லையா? பார்க்கத்தானே வேணும். ஆனால் அப்படி இருந்தும் இங்கே பெரிய ஒரு சிக்கல் இருக்குன்னா, நாங்கள் எங்களோட வீட்டை, அதாவது நான் இருக்கிற வீட்டை இருந்து வீடியோ நான் இப்போ அப்லோட் பண்ணலாது அங்கே வச்சு. அதனால தான் இப்போ நான் இன்றைக்கு போட்ட வீடியோ அடுத்த நாள் வந்து சேருது. அப்படி சில சிக்கல் இருக்குது. அதனால் நாங்கள் அங்கே இருந்து நாங்கள் வந்த இடத்த நான் உங்களுக்கு காட்டுறேன். எங்கே நான் வீடியோவை தயாரிக்கிறேன், எங்கே போட போகிறேன்றதை காட்டுறேன். ஏன்னா அங்கே இருந்து போடுறது, அங்கே போட்டால் அப்லோட் ஆகுதில்லை. நாங்கள் சராசரிக்கு எங்கே தெரியுமா வரணும் போடுறதுக்கு? கிட்டத்தட்ட அங்கேருந்து இப்போ 1/2 கிலோமீட்டருக்கு மேலே 3/4 கிலோமீட்டர் இருக்கும் நாங்கள் வார இடம். அந்த இடத்துக்கு வந்து தான் நாங்கள் வீடியோவை அப்லோட் பண்ண வேண்டியிருக்குது. பாருங்கள், இது அவ்வளோ சுற்றி ஃபுல்லாக மலை பிரதேசம் தான். மலையும் இருக்குது, கல்லுகள் இருக்குது, நிறைய இடங்கள் பாருங்கள் எப்படி கண்டு ஃபுல்லாக இப்படி தான் இருக்குது. இந்த இடத்துல இருந்து நாங்கள் வர வேண்டிய இடம் சராசரி ஏதோ ஒரு பாருங்கள், இந்த கிணத்துக்கு நேராக பாருங்கள் ஒரு மலை ஒன்று தெரியுது. அந்த மலைக்கு வர வேண்டியிருக்கு நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு. இரவில் அந்த டைமில் வரையலாது. இங்கே வந்து யானை காடுகளும் கிட்டத்தட்ட யானைகள் இருக்கிற ஏரியா அது. அப்போ எங்களோட நிலைமையை பாருங்கள். ஒரு வீடியோ அப்லோட் பண்ணணுமோ இல்லாட்டி வெளிநாட்டில் யாரும் சொந்தங்கள் இருக்குதோ அப்படின்னு சொன்னால் கூட இங்கே அப்லோட் பண்ணுறேன்னு சொன்னால் கூட கஷ்டம். அப்படி நடந்த பாருங்கள். அங்கே நான் வந்த பாதை இதோ இருக்குது. இதுதான் நான் வந்த பாதை. நான் வந்து இந்த மாடு மேய்து பாருங்கள், இதுக்கு நேராக தான் நான் வந்தேன். நான் இங்கே இருந்து அந்த பாதையில் வந்து இங்கே வரணும். கிட்டத்தட்ட 3/4 கிலோமீட்டருக்கு மேலே தான் இருக்குது. ஆனால் அப்படி இருந்தும் இந்த ஏரியாவுக்குள்ள, அதாவது ஒரு மனிதன் ஒருத்தன் சிம்பிக்கிறவனாக இருந்தாலும் சரி, இல்லாட்டி ஒரு கடையில் போய் எடுக்கிறவனாக இருந்தாலும் சரி, எடுக்கிறா இருந்தால் அந்த சிம் எடுக்கும்போது இன்ன மாவட்டம் இன்ன கிராமம் அப்படின்னு சொல்லி தானே வரும். கட்டாயம் வரும்போது அத்தனை மாவட்டத்துக்குள்ளே அவன்கிட்ட ஐசி நம்பர்லேருந்து எல்லாம் வந்து சிம் கம்பெனிக்கு போகும் தானே. டயலாக் கம்பெனியாக இருக்கட்டும், ஏர்டெல் கம்பெனியாக இருக்கட்டும், கட்சாக இருக்கட்டும், இல்லாட்டி மற்றது என்ன நிறைய கம்பெனிகள் இருக்குது. அப்போ அதுக்கெல்லாம் வந்து போகும் தானே, எப்படி போகாமல் விடாதானே. அப்படி போகும்போது அவங்க பார்க்காம இருப்பாங்களா? இத்தனை இடத்துல வந்து கவரேஜ் இல்லை, அது இல்லை, இது இல்லைன்னு சொல்லி. அப்போ அவங்க வேணுமெண்டு, அதாவது இந்த இடத்துக்கு கட்டாயமான முறையில் ஒரு தனிப்பட்ட முறையில் அடுத்த இன்னும் உண்டு. எங்களோட வைஃபை வந்து எஸ்எல்டியில் எதுவும் வேலை செய்யுதில்லை. ஒரு நாள் வேலை செய்யுது, அப்புறம் அடுத்த நாள் பார்க்க கவரேஜே காண இல்லை. அப்போ என்ன இது அரசாங்கம் போகிற போக்குக்கு நாங்கள் இப்போ எல்லாத்தையும் விற்க வேண்டி வரும் போட கிடையில, எல்லாத்தையும் கொண்டு சேர்க்க வேண்டி வரும் போடாது. அப்போ அப்படியான நிலைமையில் அங்கே இருந்து நாங்கள் வரைக்குள்ள அந்த இடத்துலேருந்து வாரதாக இருந்தால் இப்போ இப்படி ஒவ்வொரு நாளும் வந்து போடலாது. கடைசியாக நான் இரவில் சரியான 8:30க்கு போடுற வீடியோ அடுத்த நாள் காலையில் 9:30க்கு அல்லது 9 மணிக்கு தான் வந்து சரியான முறையில் சேருது. அப்போ வீடியோ எடுக்கிறத விட போடுறது தான் டைம் கூட இருக்குது எனக்கு. பாருங்கள், இந்த வீடியோ இப்போ உங்களுக்கு அப்லோட் பண்ணால் கிட்டத்தட்ட நான் இப்போ 7 மணிக்கோ 8 மணிக்கோ, அதாவது நான் 2 நாளாக எனக்கு வீடியோ வந்து அப்லோட் பண்ண லேட்டாக போயிட்டு. அப்போ அப்லோட் பண்ணுறது முன்னுக்கு இருந்தால் தான் வந்து மக்கள் பார்க்க முடியும். அதாவது வியூவர்ஸ் ஆகி நீங்களும் சரி, சப்ஸ்கிரைப் ஆகி நீங்களும் சரி பார்க்க முடியும். இப்படியான சந்தர்ப்பம் பாருங்கள். இப்போ வேறு மாவட்டங்களுக்கு போனால் என்னென்னலாம் டெவலப் ஆகிக்கிட்டு இருக்குது. ஆனால் இங்கே எல்லார்ட்டையும் ஆண்ட்ராய்ட் ஃபோன் இருக்குது, எல்லா விதமான
அவங்க நெட் மூலம் யூஸ் பண்ணக்கூடிய லேப்டாப்போ இல்லாட்டி எதுவும் சம்மந்தப்பட்ட எல்லாம் இருக்குது. ஆனால் எல்லோரும் மூடி வச்சிட்ருக்குறாங்க. என்ன காரணம்ட்டா அவங்களுக்கு யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி கவரேஜ் இல்லை. சிக்னல்ன்ற ப்ராப்ளம் வந்துட்டுது. ஏர்டெல்லை போட்டாலும் வரும் போகும், டயலாக்கை போட்டாலும் வரும் போகும். அப்போ சரியான முறையில் குறிப்பிட்ட அளவு வச்சுருப்பாங்க. 4 கிலோமீட்டருக்குள்ளே இன்னும் ஒரு டவர் அடிக்கணும்னு சொல்லுவாங்க. அது ஏர்டெல்லாக இருந்தாலும் சரி, டயலாக்காக இருந்தாலும் சரி, மாறி அடிக்கணும். ஆனால் அந்தளவு கொள்கை இல்லை. ஃபுல்லாக காடு தான், மலை பிரதேசம். பாருங்கள், இது நல்ல ஒரு சிறந்த இடம். இந்த இடத்துல கவரேஜே வருதில்லை. வாரணம் எங்கே போகிறது? இதோ இருக்குது பாருங்கள், இந்த இருக்குது பாருங்கள், கிணத்துக்கு நேராக அந்த மலைக்கு போகணுன்னாங்க ஏறின்னு தான் போடுறது. அது பாருங்கள், இப்போ 2 நாளாக எனக்கு வீடியோ போகலை. என்னென்னு கேட்டால் 2 நாளாக அப்படியே பதுங்கி கொண்டே இருக்குது. அப்போ இந்த வீடியோ போய் சேராத முறையினால் நான் இன்றைக்கு இந்த உங்களுக்காக வேண்டிய இதை சொல்லணுமன்றதுக்காக வேண்டி தான் நான் இன்றைக்கு வந்தேன் படத்தில். ஏன்னு சொன்னால் நான் நேரத்தில் வந்த காரணம்டா இதுக்கு கொஞ்சம் சுணங்குனா இப்போ நான் 2-3 பொடி மாரிடம் வாரினாங்க இங்கே. ரெண்டு கேட்டால் தனிப்பட்ட முறையில் வரையில சரியான யானை காடு அதனால தான் அப்படி வந்தது. அப்படியான முறையிலையும் நாங்கள் அந்த வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம். மக்கள் நீங்கள் கோவிச்சிருப்பீங்க, என்ன இடையில் ஒரு வீடியோ காணையில், ஒரு நாள் வீடியோ காணையிலண்டு, 2 நாள் வீடியோ, ஒரு நாள் வீடியோ காணையிலண்டு. ஆனால் இதுதான் உண்மையான கருத்து, உண்மையான சம்பவம். சரியா? இதுதான் பிரச்சனை. நான் இப்போ நாங்கள் வந்த பாதையை காட்டுறோம். உங்களுக்கு வந்த பாதையை எப்படி இருக்குன்னு சொல்லி நான் காட்டுறேன். அந்த பாதையால் நாங்கள் போவோம். சரியா? பாருங்கள், இந்த இடத்த பாருங்கள் எப்படி இருக்குண்டு. இதெல்லாம் கட்டாயம் உங்களுக்கு காட்டணும். ஏன்னு சொன்னால் இந்த பாதையை பாருங்கள், இதெல்லாம் மலை தான். இந்த மலை, அடுத்த மலை, இந்த மலை, இப்படியான மலைகள் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. பாதை ஒத்தடி பாதையெல்லாம் வர வேண்டியிருக்கு. கூட ஒன்றா பாருங்கள், பள்ளத்தை பாருங்கள், ஒரு பள்ளம் ஒன்று இருக்குன்னு. மலை ஃபுல்லாக மலை. இது 2 மலைக்கெல்லாம் வேலை செய்யாது கவரேஜ். ஒரு சில மலைகளுக்கு தான் கவரேஜ் வருது இடத்துல. சரிதா? எப்படி ஏரியாண்டு ஃபுல்லாக காடு. ஒரு சில சனம் தான் இதுக்குள்ளே இருக்குது. இந்த ஏரியாவில் நாங்கள் வந்தோம். இதுக்குள்ளே தங்கியிருக்கிறோம். இந்த ஏரியாவெலாம் தங்கியிருக்கிறோம். மண்டலம் மாவட்டம் வெள்ளாவளியன் கிராமத்தில் இருக்கிறோம். இந்த பாருங்கள், இப்படி சுத்த மலையாக தான் வரும். இதெல்லாம் மலை தான். அது போகிற பாதையெல்லாம் மலையாக தான் இருக்கும். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இது மட்டும் இல்லை, அங்கே நான் இப்போ வந்த தூரம் இப்போ 1/2 கிலோமீட்டருக்கு மேலே வந்துட்டேன். இன்னொரு 1/4 கிலோமீட்டர் இருக்குது. 1/4 கிலோமீட்டரு எடுத்துக்காரன் பாருங்கள். அப்படி இருக்கும்போதும் இந்த இடத்துல கவரத்தின் சாமா இல்லை. இந்த பாருங்கள், ஃபுல்லாக மலை தான். மலை சார்ந்த காடு. இந்த பாருங்கள், இந்த பாதையெல்லாம் வந்தாங்க. எவ்வளோ தூரம் கொண்டு பாருங்க. கிட்டத்தட்ட வந்துட்டு நாங்கள் வீட்டுக்கிட்ட வந்துட்டோம். தெரியுதா? இதான் இந்த பாருங்கள், போகிற பாதையில் ஒரு மலை இருக்குது. இப்போ நான் நடந்து போய்கிட்டுருக்கேன். அந்த பாதையை காட்டுருக்காங்க உங்களுக்கு. மலை, இதுவும் மலை தான். பாருங்கள் அப்படி இருக்குங்க. நாங்கள் வார பக்கம் வேணால் மலையாக தான் இருக்குது. இந்த மலையில் இல்லாட்டி இங்கே சிக்னல்ன்ற சாமான் இருக்காது. அப்படி விட்டு வாரதால் விட்டே போயிடும். அது எத்தனை சிம், எத்தனை ஐசி, இவ்வளோ கொடுத்தும் ஒரு பிரயோசனம் இல்லை. கேட்டால் சொல்கிறது அரசாங்கத்திட்ட நாங்கள் எல்லா இடம் நல்லபடியாக கவரேஜ் இருக்க வேண்டும். இப்போ இந்த வீடியோ எடுத்துகிட்டு நான் இரவு 6 மணிக்கோ 7 மணிக்கோ குந்தினா இருந்தால் கிட்டத்தட்ட போட்டு முடிய அப்லோட் ஆகி முடிய விடியச்சாவன் தான் வரணும். இதுதான் நடக்கிற இங்கே நிலைமை. அதுதான் மக்களே. 2 நாள் வீடியோ வரையில் மன்னிக்கணும். என்று கேட்டால் நீங்கள் எதிர்பார்த்துருந்துருப்பீங்க, எங்கடா வீடியோ காணையில் ஒருத்தன் வந்தான், சிவனோட பாதம் சிவராமன்ற பேரில் வந்தான். காணையில்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. கட்டாயம் உங்களுக்கு வீடியோ இருக்குது. வீடியோ எல்லோரும் பார்க்கக்கூடிய மாதிரி வீடியோ இருக்குது. அனுப்பின வீடியோ ஒன்றும் வரையில. அதோட நான் டிலீட் பண்ணிட்டேன். என்ன சொன்னால் டிலே ஆகும்னு சொன்னால் அது ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குது. அதனால் நான் இது செய்யலை. நான் இந்த 1 நாள் 2 நாள் போட்டு 3 நாள் வீடியோ போட்டிருக்கேன். 3 நாள் வீடியோவும் இன்றைக்கு போட்டால் அடுத்த நாள் காலையில் வருது. அப்போ அந்த வீடியோ போட்டு பிரயோஜனம் இல்லை. எனக்கு உடனே எடுத்து உடனே போடணும். அதனால் நான் அதெல்லாம் டிலீட் பண்ணிவிட்டு இன்றைக்கி நான் நேரடியாக உங்களுக்கு வரதுக்காக வேண்டி இந்த ஒளிப்பதிவை நான் உங்களுக்கு பதிவு செய்கிறேன். பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு.